ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கத்துன்னு இருக்கோம். போன செஷன்ல நம்ம 3வது ஸ்கந்தத்துல 12வது அத்தியாயத்தை ஆரம்பிச்சு இப்போ நம்ம கத்துன்னு இருக்கோம். அதுல 27 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். எப்படி பிரம்மதேவர் சனகாதிகளை, ஏகாதச ருத்ரர்களை, அப்புறம் பிரஜாபதிகளெல்லாம் எப்படி சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறத மைத்ரேய மகரிஷி எடுத்து சொன்னாருங்கிறத பார்த்தோம். இதற்கு மேல மைத்ரேய மகரிஷி தொடர்ந்து சொல்றார் விதுரரிடத்துல, பிரம்மதேவருடைய வாயிலேந்து வாக்தேவி உண்டானா அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா. அந்த வாக்தேவி அவ்வளவு அழகாகவும் மனசை கவரக்கூடியவளாகவும் இருந்தாளாம். அதனால பிரம்மதேவர் அவரை பார்த்து ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்றார். அப்போ உடனே மரீச்சி போன்ற பிரஜாபதிகள்லாம் என்ன பண்றா, நம்மளுடைய பிதா இப்படி நினைக்கிறாரே அப்படிங்கிறதுனால அவரை பார்த்து சொல்றா, முன்னமும் யாரும் இப்படி பண்ணதில்லை, பின்னாடியும் யாரும் இப்படி பண்ண மாட்டா, இப்படி தன்னுடைய பெண்ணை பார்த்து நீங்க ஆசைப்படுறீங்களே அப்படிங்கிறதுனால தேஜஸ் உள்ள உங்களை போன்றவர்களுக்கு கூட இது ஸ்லாகியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றாளாம், நீங்க தான் தர்மத்தை காப்பாத்தணும் அப்படின்னு. உடனே பிரம்மதேவர் வெக்கப்பட்டு அந்த தன்னுடைய சரீரத்தை துறந்தாராம். இதுல என்ன தாத்பரியம் அப்படின்னா, அவருடைய அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த பாவத்தை விட்டாராம். உடனே அது ஒரு ரூபம் எடுத்துண்டு வெளியில போச்சாம். அது எப்படி போச்சுன்னா, நீகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தகாரம் அப்படிங்கிற அந்த இருட்டுங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துண்டு அது வெளியில போச்சாம். உடனே 4 திக்குகளும் அதை எடுத்துண்டா அப்படிங்கிறத சொல்றார். இந்த இடத்துல இந்த சம்பவமானது பிரம்மதேவரை குறைச்சு சொல்றதுக்காக சொல்லல, மைத்ரேய மகரிஷியே இதை தயங்கிட்டு தான் சொல்றாராம். இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு தயங்கிட்டு தான் சொல்றாராம். ஏன் அப்படின்னா, காமங்கிறது ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மரீச்சியோடைய குழந்தைகள்லாம் இருக்கா இல்லையா, அவர்கள் இந்த சம்பவத்து போது பிரம்மதேவரை பார்த்து பரிகாசம் பண்ணாலாம். அதனாலதான் அவர்கள் அசுரர்களாக பிறந்து அதற்கு பின்னாடி தேவகியோட முதல் 6 குழந்தைகளாக பிறந்து கம்சன் கையால வதமாகும்படியாக ஆச்சு. அப்படிங்கிறதுனால இது பிரம்மதேவரை பரிகாசம் பண்ற விஷயம் இல்லை, ஆனா காமங்கிற விஷயத்துல எல்லாரும் எப்படி ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றா. அதுக்கப்புறமா மைத்ரேய மகரிஷி சொல்றார், சாதுர்ஹோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய யஜ்ஞத்தினுடைய விதிகள், அப்புறம் உபவேதங்கள், நயசாஸ்திரங்கள், தர்மத்தினுடைய 4 கால்கள், அப்புறமா ஆசிரம விற்த்திகள்னு சொல்றோமே 4 ஆசிரமங்கள், அதெல்லாத்தையும் பிரம்மதேவர் அவருடைய முகங்கள்லேருந்து சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். உடனே விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேட்கிறார், எந்தெந்த முகத்திலேருந்து இந்த எந்தெந்த வேதங்களை சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள்லாமும் எந்தெந்த அங்கங்கள்லேருந்து சிருஷ்டி பண்ணாருங்கிறதையும் எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு விதுரர் கேட்கிறார். உடனே மைத்ரேய மகரிஷி சொல்றார், ரிக், யஜுஸ், சாமம், அதர்வம் அப்படிங்கிற அந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு அப்படிங்கிற அவருடைய 4 முகங்கள் வரிசையா அப்படி சிருஷ்டி பண்ணாராம். அதே மாதிரி சஸ்திரம், இஜ்யா, ஸ்துதிஸ்தோமம், பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதுர்ஹோத்திரம், அதாவது யஜ்ஞத்துல இந்த 4 வேதத்தை படிச்சவர்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரியைகள்லாம் இருக்கே, அதையும் அப்படி வரிசையா இந்த கிழக்கு முகத்திலேருந்து ஆரம்பிச்சு சிருஷ்டி பண்ணாராம். அதுக்கு அடுத்த 4 என்ன அப்படின்னா, ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், ஸ்தாபத்தியம் அப்படிங்கிற இந்த 4 உபவேதங்களையும் வரிசையா அந்த 4 முகங்கள்லேருந்து சிருஷ்டி பண்ணார். அடுத்ததா சொல்றார், இதிகாச புராணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதற்கு பஞ்சமம் வேதம் அப்படின்னு பேரு, 5வது வேதம்னு பேரு. அதை எல்லா முகத்திலேருந்தும் சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறத சொல்றார். அடுத்ததா வரிசையா இந்த 4 முகங்கள்லேருந்தும் ஒரு முகத்திலேருந்தும் 2 யாகங்களை சிருஷ்டி பண்ணாராம். அதோட பேரெல்லாம் சொல்றார். முதல் முகத்திலேருந்து சோடசி உக்தம், அடுத்தது புரீஷி அக்னிஷ்டோமம், ஆப்தோரியாமம் அதிராத்திரம்ங்கிறது அடுத்த முகத்திலேருந்து, அடுத்தது வாஜபேயம் கோசவம் அப்படிங்கிற இந்த யாகங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணாருங்கிறார். அடுத்ததா தர்மம் இருக்கு இல்லையா, அதுக்கு 4 கால்கள் அப்படின்னு நம்ம முன்னமேயே சொன்னோம். இந்த இடத்துல சொல்றார், வித்யா, தானம், தபஹா, சத்தியம் அப்படிங்கிற அந்த 4 கால்களோட அந்த தர்மத்தை ஒரு முகத்திலேருந்து 4 கால்களையும் சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறார். இந்த இடத்துல வித்யை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆத்ம வித்யை தான் வித்யை, அதுதான் பரிசுத்தம் ஒருத்தருக்கு தரக்கூடியதா இருக்கிறதுனால அதுதான் சௌச்சம். அதே மாதிரி தானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா ஜீவன்களுக்கும் அபயதானம், அதாவது தயை காமிக்கிறோமே அதுதான் இந்த இடத்துல தானம்னு சொல்லப்பட்டதுனால முன்னாடி சொல்லப்பட்ட அந்த 4 கால்கள் தபஹா, சௌச்சம், தயை, சத்தியம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வித்யாதானம், தபஹா, சத்தியம்ங்கிற 4 சப்தங்களால குறிக்கப்படுறது அப்படிங்கிறத எடுத்து விளக்குறா நம்மளுக்கு மகான்கள்லாம். அடுத்ததா 4 ஆசிரமங்களையும் 4 ஆசிரமங்களுடைய விற்த்திகளையும், அதாவது அவர்கள் எந்த ஒரு கிரியை பண்ணி அவர்கள் ஜீவிக்கிறாளோ அதெல்லாத்தையும் அதே மாதிரி கிழக்கு முகத்திலேருந்து ஆரம்பிச்சு வரிசையா 4 முகங்கள்ல சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறத சொல்றார். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அப்படிங்கிற அந்த 4 ஆசிரமங்கள், அதுலயும் ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் 4 பேதங்கள் சொல்லி 4 விதமான வாழ்க்கை முறைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதெல்லாத்தையும் அதே மாதிரி வரிசையா 4 முகங்கள்ல சிருஷ்டி பண்றார் அப்படிங்கிறார்.
பிரம்மச்சாரிக்கு சாவித்ரம், பிராஜாபத்தியம், பிராமம், பிருஹத் அப்படிங்கிற அந்த 4 வாழ்க்கை முறைகள். அதே மாதிரி கிரகஸ்தர்களுக்கு வார்த்தா, சஞ்சய, ஷாலீன, ஷிலோஞ்ச அப்படிங்கிறார். இந்த ஷிலோஞ்சம்ங்கிறது தான் நம்ம உஞ்சவிருத்தி அப்படிங்கிறோம். இந்த வார்த்தா அப்படிங்கிறது விவசாயம் பண்ணி அது மூலமா நெல் பயிர் பண்ணி வாழறது. அப்படி 4 விதமான வாழ்க்கை முறைகள் சொல்றார். அதே மாதிரி வானப்பிரஸ்தர்களுக்கு வைகானசாகா, வாலகில்யா, ஔதும்பராகா அப்படின்னு எந்த திக்குல போறாளோ அந்த திக்குல பழங்களை சாப்பிடக்கூடியவா, பேனபாகா அப்படின்னு மரத்திலேருந்து கீழே உதிரக்கூடிய பழங்களை மட்டும் சாப்பிட்டு வாழக்கூடியவா, அப்படி 4 விதமான வாழ்க்கை முறைகள். அதே மாதிரி சன்னியாசிகள்ல குட்டீச்சக அப்படின்னு ஒரே இடத்துல ஒரு குடிசையில வாழக்கூடியவா, தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிண்டு. பகூதக, ஹம்ச அப்படின்னு ஞான மார்க்கத்தை பின்பற்றவா, நிஷ்கிரியர்கள் அப்படின்னு கடைசி விதத்துல ஞானத்தை அடைஞ்சிட்டும் அந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவா, இப்படி 4 விதமான அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் 4 முகங்கள்லேருந்து சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கறத சொல்றார். அடுத்ததா 4 நய சாஸ்திரங்கள் சொன்னார் இல்லையா, ஆன்வீக்ஷிகி, திரையி, வார்த்தா, தண்டநீதி அப்படின்னு இந்த 4 சாஸ்திரங்களை 4 முகங்கள்லேருந்து சிருஷ்டி பண்ணார். அடுத்ததா காயத்ரி மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி வியாகிருதி அப்படிங்கிற அந்த ஒரு 4 சப்தங்கள் இருக்கே, அதையும் அவருடைய 4 முகங்கள்லேருந்து சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு சொல்லி, அடுத்ததா வேதத்துல நிறைய சந்தஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோமே, அந்த சந்தஸ் எல்லாம் எந்தெந்த அங்கங்கள்லேருந்து சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறத சொல்றார். உஷ்ணிக் அப்படின்னு ஒரு சந்தஸ், அது அவருடைய ரோமங்கள்லேருந்து உற்பத்தி பண்றார். காயத்ரி அப்படிங்கிற அந்த முக்கியமான சந்தஸ் இருக்கே, அது அவருடைய தோல்லேருந்து உற்பத்தி பண்றார். திரிஷ்டுப் அப்படிங்கிற சந்தஸ் அவருடைய மாம்சங்கள்லேருந்து வருதாம். அனுஷ்டுப் அப்படிங்கிற சந்தஸ் தான் ரொம்பவும் பிரசித்தமான சந்தஸ். இப்போ நம்ம பாகவதம் படிக்கிறோமே, பிரபலமான எல்லா ஸ்லோகங்களுமே இந்த அனுஷ்டுப் சந்தஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னு சொல்றோமே, இதுதான் அனுஷ்டுப் சந்தஸ் அப்படின்னு பேரு. அந்த அனுஷ்டுப் சந்தஸ்ங்கிறது அவருடைய நரம்புகள், அதாவது தசைகள்லேருந்து உண்டாச்சு அப்படிங்கிறார். அடுத்ததா ஜகதி அப்படிங்கிற சந்தஸ் எலும்புகள்லேருந்தும், பங்கிங்கிறது மஜ்ஜையிலேருந்தும், பிருஹதி அப்படிங்கிற சந்தஸ் அவருடைய பிராணன்லேருந்தும் தோன்றித்து அப்படிங்கிறார். அடுத்ததா சம்ஸ்கிருத அக்ஷரங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம சொல்றோமே உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் அப்படின்னு. இந்த உயிரெழுத்துக்கள்லாம் அவருடைய சரீரத்திலேருந்து, அவருடைய மெய்யிலேருந்தும், இந்த மெய் எழுத்துக்கள்னு தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்சனன்ட்ஸ்னு சொல்றோமே, அதெல்லாம் அவருடைய உயிர்லேருந்தும் தோன்றித்து அப்படிங்கிறார். அடுத்ததா சப்த ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா சங்கீதத்துல, சரி கமா பதனின்னு சொல்றோமே, அந்த 7 ஸ்வரங்களும் பிரம்மதேவர் விளையாடும் போது அவருடைய உடல்லேருந்து தோன்றித்து அப்படிங்கிறார். அடுத்ததா இத்தகைய பிரம்மதேவர் இருக்காரே, அவர் வியக்தமான சப்தம் அப்படிங்கிறது வைகரி அப்படின்னு பேரு. நம்ம பேசுறதும் காதுல கேட்கறதும் அதற்கு வைகரின்னு பேரு. வியக்தமாக அந்த ஒரு சப்தமாகவும், அவ்வியக்தமாக பிரணவ ரூபத்திலையும் இந்த பிரம்மதேவர் இருக்கார். ஆனா அவருக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம்னு சொல்றோமே, அவர் தான் எல்லாத்தையும் கடந்தவராக, அளவில்லாத சக்திகள் உடையவராக இருக்கார் அப்படிங்கிறத சொல்றார். முன்பு தன்னோட சரீரத்தை திறந்துட்டு வேற ஒரு சரீரத்தை எடுத்துட்டார் பிரம்மதேவர்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பிரம்மதேவர் யோசிக்கிறாராம், நம்ம இப்படி பிரஜாபதிகள் எல்லாமும் சிருஷ்டி பண்ணோம், அப்பவும் சிருஷ்டியானது என்னமோ தெரியலையே ரொம்ப வளர மாட்டேங்கிறது, நாமோ சிருஷ்டி வளரணும்னு முனைஞ்சு ஈடுபடுறோம், இருந்தாலும் அது வளர மாட்டேங்கிறது, இதற்கு ஏதோ தெய்வ அனுகூலம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாராம். விதிதான் ஏதோ தடுக்கிறது அப்படிங்கிறார். தெய்வம் அற்ற விகாத்தகம் அப்படின்னு நினைச்சுட்டு, இதனால இப்போ இதற்கு மேல எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, அவருடைய சரீரமானது அப்படி 2ஆ பிரியர்தாம். அதுதான் ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் ஒரு மிதுனமாக அப்படி பிரியர்தாம். அதுதான் யாரு அப்படின்னா ஸ்வயம்புவ மனு அப்படிங்கிற ஆணும் அவருடைய மனைவியான சதரூபையும் அப்படி 2 பேரா வெளிவரா. அவர்கள் தான் முதல் ஏற்பட்ட மனுஷர்கள் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் மனுஷர்களுடைய உடம்புக்கு காயம் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னா பிரம்மதேவருக்கு க அப்படிங்கிற சப்தத்தினால ஒரு பேர் உண்டு, அதனால அவரிடத்திலேருந்து தோன்றினதுனால காயம் அப்படிங்கிறது மனுஷர்களோட சரீரத்துக்கு பேரு. அவர்கள் 2 பேரும் சேர்ந்துண்டு மிதுன தர்மத்தினால குழந்தைகள் எல்லாம் பெற்று எடுக்கிறா அப்படின்னு சொல்றார். முதல்ல 5 குழந்தைகளை பெற்று எடுக்கிறாளாம். 2 பிள்ளை குழந்தைகள், பிரியவிரதன், உத்தானபாதன். 3 பெண் குழந்தைகளாம், ஆகூதி, தேவகூதி, பிரசூதி அப்படின்னு 3 பெண் குழந்தைகள். இதுல அவர் சொல்றார், இந்த ஆகூதி அப்படிங்கிறவளை ருச்சி பிரஜாபதிக்கும், தேவகூத்திய கர்தம பிரஜாபதிக்கும், பிரசூதி அப்படிங்கிறவளை தக்ஷ பிரஜாபதிக்கும் விவாகம் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறதோட இந்த 12வது அத்தியாயம் பூர்த்தி ஆகுது. நம்ம இப்போ இந்த 28வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம இந்த 12வது அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நம்ம கத்துக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம்
मुरळीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। वाचं दुहितरं तन्वीं वाचं दुहितरं तन्वीं वाचं दुहितरं तन्वीं स्वयं भूः हरतीं मनः स्वयं भूर्हरतीं मनः स्वयं भूर्हरतीं मनः अकामां चकमे क्षत्तः अकामां चकमे क्षत्तः अकामां चकमे क्षत्तः सकाम इति न श्रुतं सकाम इति नः श्रुतं सकाम इति न श्रुतं तम् अधर्मे कृतमतिं तमधर्मे कृतमतिं तमधर्मे कृतमतिं विलोक्य पितरं सुताः विलोक्य पितरं सुताः विलोक्य पितरं सुताः मरीचिमुख्या मुनयो मरीचिमुख्या मुनयो मरीचिमुख्या मुनयो विश्रम्भात् प्रत्यबोधयन् विश्रम्भात् प्रत्यबोधयन् विश्रम्भात् प्रत्यबोधयन् नैतत्पूर्वैः कृतं त्वद्ये नैतत्पूर्वैः कृतं त्वद्ये नैतत्पूर्वैः कृतं त्वद्ये न करिष्यन्ति चापरे न करिष्यन्ति चापरे न करिष्यन्ति चापरे यत्त्वं दुहितरं गच्छेः यत्त्वं दुहितरं गच्छेः यत्त्वं दुहितरं गच्छेः अधिगृह्य अङ्गजं प्रभुः अनिगृह्याङ्गजं प्रभुः
अनिगृह्याङ्गजं प्रभुः तेजीयसाम् अपि ह्येतत् तेजीयसामपि ह्येतत् तेजीयसामपि ह्येतत् न सुश्लोक्यं जगद्गुरो न सुश्लोक्यं जगद्गुरो न सुश्लोक्यं जगद्गुरो यद्वृत्तम् अनुतिष्ठन् वै यद्वृत्तम् अनुतिष्ठन् वै यद्वृत्तम् अनुतिष्ठन् वै लोकः क्षेमाय कल्पते लोकः क्षेमाय कल्पते लोकः क्षेमाय कल्पते तस्मै नमो भगवते तस्मै नमो भगवते तस्मै नमो भगवते य इदं स्वेन रोचिषा य इदं स्वेन रोचिषा य इदं स्वेन रोचिषा आत्मस्थं व्यञ्जयामास आत्मस्थं व्यञ्जयामास आत्मस्थं व्यञ्जयामास स धर्मं पातुम् अर्हति सधर्मं पातुमर्हति सधर्मं पातुमर्हति स इत्थं गृणतः पुत्रान् स इत्थं गृणतः पुत्रान् स इत्थं गृणतः पुत्रान् पुरो दृष्ट्वा प्रजापतीन् पुरो दृष्ट्वा प्रजापतिं पुरो दृष्ट्वा प्रजापतिं प्रजापतिपतिः तन्वम् प्रजापतिपतिस्तन्वम् प्रजापतिपतिस्तन्वम् तत्याज व्रीडितस्तदा तत्याज व्रीडितस्तदा तत्याज व्रीडितस्तदा तां दिशो जगृहुः घोराम् तां दिशो जगृहुर्घोराम् तां दिशो जगृहुर्घोराम् निहारं यद्विदुः तमः निहारं यद्विदुस्तमः निहारं यद्विदुस्तमः कदाचिद्ध्यायतः स्रष्टुः कदाचिद्ध्यायतः स्रष्टुः कदाचिद्ध्यायतः स्रष्टुः वेदा आसन् चतुर्मुखात् वेदा आसंश्चतुर्मुखात् वेदा आसंश्चतुर्मुखात् कथं स्रक्ष्याम्यहं लोकान् कथं स्रक्ष्याम्यहं लोकान् कथं स्रक्ष्याम्यहं लोकान् समवेतान् यथा पुरा समवेतान् यथा पुरा समवेतान् यथा पुरा चातुर्होत्रं कर्मतन्त्रं चातुर्होत्रं कर्मतन्त्रं चातुर्होत्रं कर्मतन्त्रम् उपवेदनयैः सह उपवेदनयैः सह उपवेदनयैः सह धर्मस्य पादाः चत्वारः धर्मस्य पादाश्चत्वारः धर्मस्य पादाश्चत्वारः तथैव आश्रमवृत्तयः तथैवाश्रमवृत्तयः तथैवाश्रमवृत्तयः विदुर उवाच विदुर उवाच स वै विश्वसृजामीशो स वै विश्वसृजामीशो स वै विश्वसृजामीशो वेदादीन् मुखतोऽसृजत् वेदादीन् मुखतो सृजत वेदादीन् मुखतो सृजत यद्यद्येनासृजद्देवः 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 तन्मे ब्रूहि तपोधन तन्मे ब्रूहि तपोधन तन्मे ब्रूहि तपोधन मैत्रेय उवाच मैत्रेय उवाच ऋग्यजुः साम अथर्वाख्यान् ऋग्यजुस्सामाथर्वाख्यान् ऋग्यजुस्सामाथर्वाख्यान् वेदान् पूर्वादिभिः मुखैः वेदान् पूर्वादिभिर्मुखैः वेदान् पूर्वादिभिर्मुखैः शस्त्रम् इज्यां स्तुतिस्तोमम् शस्त्रम् इज्यां स्तुतिस्तोमम् शस्त्रमिज्यां स्तुतिस्तोमम् प्रायश्चित्तं व्यधात् क्रमात् प्रायश्चित्तं यथात् क्रमात्
प्रायश्चित्तं यथाक्रमात् आयुर्वेदं धनुर्वेदम् आयुर्वेदं धनुर्वेदम् आयुर्वेदं धनुर्वेदम् गान्धर्वं वेदमात्मनः गान्धर्वं वेदमात्मनः गान्धर्वं वेदमात्मनः स्थापत्यं चासृजद्वेदम् स्थापत्यं चासृजद्वेदम् स्थापत्यं चासृजद्वेदम् क्रमात् पूर्वादिभिर्मुखैः क्रमात् पूर्वादिभिर्मुखैः क्रमात् पूर्वादिभिर्मुखैः इतिहासपुराणानि 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 पञ्चमं वेदम् ईश्वरः पञ्चमं वेदमीश्वरः पञ्चमं वेदमीश्वरः सर्वेभ्य एव वक्त्रेभ्यः सर्वेभ्य एव वक्त्रेभ्यः सर्वेभ्य एव वक्त्रेभ्यः ससृजे सर्वदर्शनः ससृजे सर्वदर्शनः ससृजे सर्वदर्शनः षोडशयुक्तौ पूर्ववक्त्रात् षोडशयुक्तौ पूर्ववक्त्रात् षोडशयुक्तौ पूर्ववक्त्रात् पुरीष्यग्निष्टुतावथ 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 पुरीष्यग्निष्टुतौ अथ आप्तोः यामातिरात्रौ च आप्तोर्यामातिरात्रौ च आप्तोर्यामातिरात्रौ च वाजपेयं सगोसवम् वाजपेयं सगोसवम् वाजपेयं सगोसवम् विद्यादानं तपः सत्यम् विद्यादानं तपः सत्यम् विद्यादानं तपः सत्यम् धर्मस्येति पदानि च धर्मस्येति पदानि च धर्मस्येति पदानि च आश्रमांश्च यथा सङ्ख्यम् आश्रमांश्च यथा सङ्ख्यम् आश्रमांश्च यथा सङ्ख्यम् असृजत् सह वृत्तिभिः असृजत् सह वृत्तिभिः असृजत् सह वृत्तिभिः सावित्रं प्राजापत्यं च सावित्रं प्राजापत्यं च सावित्रं प्राजापत्यं च ब्राह्मं चात बृहत्तथा ब्राह्मं चाथ बृहत्तथा ब्राह्मं चाथ बृहत्तथा वार्ता सञ्चयशालीन वार्ता सञ्चयशालीन वार्ता सञ्चयशालीन शिलोञ्च इति वै गृहे शिलोञ्च इति वै गृहे शिलोञ्च इति वै गृहे वैखानसा वालखिल्य वैखानसा वालखिल्य वैखानसा वालखिल्य औदुम्बराः फेन पावने औदुम्बराः फेन पावने औदुम्बराः फेन पावने न्यासे कुटीचकः पूर्वम् न्यासे कुटीचकः पूर्वम् न्यासे कुटीचकः पूर्वम् बह्वो दोहंस निष्क्रियौ बह्वो दोहंस निष्क्रियौ बह्वो दोहंस निष्क्रियौ आन्वीक्षिकी त्रयी वार्ता आन्वीक्षिकी त्रयी वार्ता आन्वीक्षिकी त्रयी वार्ता दण्डनीतिः तथैव च दण्डनीतिस्तथैव च दण्डनीतिस्तथैव च एवं व्याहृतयः चासन् एवं व्याहृतयश्चासन् एवं व्याहृतयश्चासन् प्रणवो ह्यस्य दह्रतः प्रणवो ह्यस्य दह्रतः प्रणवो ह्यस्य दह्रतः तस्य उष्णिग् आसीत् लोमभ्यो तस्योष्णिगासील्लोमभ्यो तस्योष्णिगासील्लोमभ्यो गायत्री च त्वचो विभोः गायत्री च त्वचो विभोः गायत्री च त्वचो विभोः तृष्टुप् मांसात् स्नुतो अनुष्टुप् त्रिष्टुमांसात् स्मृतोऽनुष्टुप् त्रिष्टुमांसात् स्मृतोऽनुष्टुप्
जगति अस्नः प्रजापतेः जगत्यस्नः प्रजापतेः जगत्यस्नः प्रजापतेः मज्जायाः पङ्क्तिः उत्पन्ना मज्जायाः पङ्क्तिरुत्पन्ना मज्जायाः पङ्क्तिरुत्पन्ना बृहति प्राणतो भवत् बृहति प्राणतो भवत् बृहति प्राणतो भवत् स्पर्शः तस्याभवज्जीवः स्पर्शस्तस्याभवज्जीवः स्पर्शस्तस्याभवज्जीवः स्वरो देह उदाहृतः स्वरो देह उदाहृतः स्वरो देह उदाहृतः ऊष्माणम् इन्द्रियाणि आहुः ऊष्माणमिन्द्रियाण्याहुः ऊष्माणमिन्द्रियाण्याहुः अन्तस्था बलमात्मनः अन्तस्था बलमात्मनः अन्तस्था बलमात्मनः स्वराः सप्तविहारेण स्वराः सप्तविहारेण स्वराः सप्तविहारेण भवन्ति स्म प्रजापतेः भवन्ति स्म प्रजापतेः भवन्ति स्म प्रजापतेः शब्दब्रह्मात्मनः तस्य शब्दब्रह्मात्मनस्तस्य शब्दब्रह्मात्मनस्तस्य व्यक्त अव्यक्तात्मनः परः व्यक्ताव्यक्तात्मनः परः व्यक्ताव्यक्तात्मनः परः ब्रह्मावभाति विततो ब्रह्मावभाति विततो ब्रह्मावभाति विततो नानाशक्ति उपबृंहितः नानाशक्त्युपबृंहितः नानाशक्त्युपबृंहितः ततो अपराम् उपादाय ततोपरामुपादाय ततोपरामुपादाय ससर्गाय मनोदधे ससर्गाय मनोदधे ससर्गाय मनोदधे ऋषीणां भूरिवीर्याणां ऋषीणां भूरिवीर्याणाम् ऋषीणां भूरिवीर्याणाम् अभिसर्गम् अविस्तृतम् अभिसर्गमविस्तृतम् अभिसर्गमविस्तृतम् ज्ञात्वा तद्हृदये भूयः ज्ञात्वा तद्हृदये भूयः ज्ञात्वा तद्हृदये भूयः चिन्तयामास कौरव चिन्तयामास कौरव चिन्तयामास कौरव अहो अद्भुतम् एतन्मे अहो अद्भुतमेतन्मे अहो अद्भुतमेतन्मे व्यापृतस्यापि नित्यदा व्यापृतस्यापि नित्यदा व्यापृतस्यापि नित्यदा न ह्येधन्ते प्रजानूनम् न ह्येधन्ते प्रजानूनम् न ह्येधन्ते प्रजानूनम् दैवम् अत्र विघातकम् दैवमत्र विघातकम् दैवमत्र विघातकम् एवं युक्तकृतः तस्य एवं युक्तकृतस्तस्य एवं युक्तकृतस्तस्य दैवं चावेक्षतः तदा दैवं चावेक्षतस्तदा दैवं चावेक्षतस्तदा कस्य रूपम् अभूद्वेधा कस्य रूपमभूद्वेधा कस्य रूपमभूद्वेधा यत्कायम् अभिचक्षते यत्कायमभिचक्षते यत्कायम् अभिचक्षते ताभ्यां रूपविभागाभ्याम् ताभ्यां रूपविभागाभ्यां ताभ्यां रूपविभागाभ्यां मिथुनं समपद्यत मिथुनं समपद्यत मिथुनं समपद्यत यस्तु तत्र पुमांसोऽभूत् यस्तु तत्र पुमांसोऽभूत् यस्तु तत्र पुमांसोऽभूत् मनुः स्वायम्भुवस्वराट् मनुस्वायम्भुवस्वराट् मनुस्वायम्भुवस्वराट् स्त्रिया आसीत् शतरूपाख्या स्त्रियासीत् शतरूपाख्या स्त्रियासीत् शतरूपाख्या महिषी अस्य महात्मनः महिष्यस्य महात्मनः महिष्यस्य महात्मनः तदा मिथुनधर्मेण तदा मिथुनधर्मेण
तदा मिथुनधर्मेण प्रजाह्येधां बभूविरे प्रजाह्येधां बभूविरे प्रजाह्येधां बभूविरे स चापि शतरूपायां स चापि शतरूपायां पञ्च अपत्यानि अजीजनत् पञ्चापत्यान्यजीजनत् प्रियव्रत प्रियव्रतोत्तानपादौ तिस्रः कन्याश्च भारत आकूतिः आकूतिर्देवहूतिश्च प्रसूतिः इति सत्तमा आकूतिं रुचये प्रादात् कर्दमायतु मध्यमाम् दक्षाय अदात् प्रसूतिं च यत आपूरितं जगत् இப்போ நம்ம 28வது ஸ்லோகத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் 28th ஸ்லோகாலேந்து वाचं तु हितरं तन्वीं स्वयंभूर्हरति मनः अकामां च कमे क्षत्तः सकामैति न श्रुतं तमधर्मे कृतमदिं विलोक्य पितरं सुताः मरीचिमुख्या मुनयो विश्रम्भात् प्रत्यबोधयन् नैतत्पूर्वैः कृतं त्वद्य न करिष्यन्ति चापरे यत्त्वं दुहितरं गच्छेः अनिगृह्याङ्गजं प्रभुः तेजीयसामपि ह्येतत् न सुश्लोक्यं जगद्गुरो यद्वृत्तम् अनुतिष्ठन् वै लोकः क्षेमाय कल्पते तस्मै नमो भगवते य इदं स्वेन रोचिषा आत्मस्थं व्यञ्जयामास स धर्मं पातुमर्हति स इत्थं गृणतः पुत्रान् पुरो दृष्ट्वा प्रजापतीन् प्रजापतिपतिस्तन्वं तत्याज व्रीडितस्तदा तां दिशो जगृहुर्घोरां निहारं यद्विदुस्तमः कदाचिद्ध्यायतः स्रष्टुः वेदा आसन् चतुर्मुखात् कथं स्रक्ष्याम्यहं लोकान् समवेतान्यथा पुरा चातुर्होत्रं कर्मतन्त्रम् उपवेदनयैः सह धर्मस्य पादाश्चत्वारः तथैवाश्रमवृत्तयः विदुर उवाच स वै विश्वसृजामीशो वेदादीन् मुखतो सृजत् यद्यद्येनासृजद्देवः तन्मे ब्रूहि तपोधन मैत्रेय उवाच ऋग्यजुस्सामाथर्वाख्यान् वेदान् पूर्वादिभिर्मुखैः शस्त्रं विद्यां स्तुतिस्तोमं प्रायश्चित्तं व्यधाक्रमात् आयुर्वेदं धनुर्वेदं गान्धर्वं वेदमात्मनः स्थापत्यं चासृजद्वेदं क्रमात् पूर्वादिभिर्मुखैः इतिहासपुराणानि पञ्चमं वेदमीश्वरः सर्वेभ्य एव वक्त्रेभ्यः ससृजे सर्वदर्शनः षोडशयुक्तौ पूर्ववक्त्राद् पुरीष्यग्निस्तु तावथ आप्तोर्यामातिरात्रौ च वाजपेयं सगोसवं विद्यादानं तपः सत्यं धर्मस्येति पदानि च आश्रमांश्च यथा संख्यम् असृजत् सह वृत्तिभिः सावित्रं प्राजापत्यं च ब्राह्मं चात बृहत् तथा
वार्ता सञ्चयशालीन शिलोञ्च इति वैगृहे वैहानसा बालकिल्यौदुम्बराः केन पावने न्यासे कुटीचकः पूर्वम् बह्वो दोहंस निष्क्रियौ आन्वीक्ष्यकी त्रयीवादा दण्डनीतिस्तथैव च एवं व्याहृतयश्चासन् प्रणवो ह्यस्य दह्रतः तस्योष्णिगासील्लोमभ्यो गायत्री च त्वचो विभोः दृष्टुं मां सात् सुतोऽनुष्टुप् जगत्यस्नः प्रजापतेः मज्जायाः पङ्क्ति उत्पन्ना बृहती प्राणतोऽभवत् स्पर्शस्तस्या भवज्जीवः स्वरो देह उदाहृतः ऊष्माणम् इन्द्रियाण्याहुः अन्तःस्था बलमात्मनः स्वराः सप्तविहारेण भवन्ति स्म प्रजापतेः शब्दब्रह्मात्मनस्तस्य व्यक्ताव्यक्तात्मनः परः ब्रह्मावभाति विततो नानाशक्त्युपबृंहितः ततो परामुपादाय ससर्गाय मनोदधे ऋषीणां भूरिवीर्याणाम् अपि सर्गम् अविस्तृतम् ज्ञात्वा तद्हृदये भूयः चिन्तयामास कौरव अहो अद्भुतमेतन्मे व्यापृतस्यापि नित्यदा न ह्येधन्ते प्रजानूनम् दैवमत्र विघातकम् एवं युक्तकृतस्तस्य दैवं चावेक्षतस्तदा कस्य रूपम् अभूद्वेधा यत्कायम् अभिचक्षते ताभ्यां रूपविभागाभ्यां मिथुनं समपद्यत यस्तु तत्र पुमांसोऽभूत् मनुस्वायम्भुवस्वराट् स्त्रियासीत् शतरूपाख्या महिष्यस्य महात्मनः तदा मिथुनधर्मेण प्रजा ह्येदां बभूविरे स चापि शतरूपायां पञ्चापत्यान्यजीजनत् प्रियव्रतोत्तानपादौ तिस्रः कन्याश्च भारत आकूतिर्देवहूतिश्च प्रसूतिरिति सत्तमा आकूतिं रुचये प्रादात् कर्दमायतु मध्यमा दक्षायादात् प्रसूतिं च यत आपूरितं जगत् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय நம்ம அடுத்த செஷன்ல 13வது அத்தியாயம் கத்துக்கலாம் ராதே ராதே Radhe Radhe, by the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. In the third skanda, the previous session, we started learning the 12th chapter and we learned the first 27 shlokas wherein Maitreya Maharishi described the creation of Sanakadis and also the Ekadasha Rudras and also of all the Prajapatis from Brahmadeva. And further in this chapter, he continues to talk about the further creation. He says he had told that this Vag Devi or the goddess of speech had emanated from Brahmadeva's mouth and she was looking very beautiful and she was captivating the mind, and so Brahmadeva felt a desire for her, and immediately all the Prajapatis like Marichi and others, they were shocked to see this behavior of their father, and they spoke to him. They said nobody in the past or the future would ever do such an act, and even for people who are so Tejasvis like you, this act is not a noble one. And so they prayed to Bhagavan by telling, oh God, you must only protect dharma at this point. Immediately Brahmadeva felt very shy and he gave up that body of his and took another body. The meaning is that he gave up that thought or bhava and it immediately went away from Brahmadeva in the form of Nihara or fog, and all the four directions they took that Nihara or fog. And this incident is told not to ridicule Brahmadeva but to show that lust is such a thing which is very hard to overcome. And even Maitreya Maharishi hesitates a lot to talk about this incident because the sons of Marichi Prajapati, they once laughed at Brahmadeva during this act of his,
And what happened? They had to be born as asuras in the first place, and then later on as the 6 sons of Devaki who were killed by Kamsa. And so we must understand that this incident has been told not to ridicule Brahma, but we must take the message that it is very hard to overcome lust, and one must be very careful regarding this feeling of lust. And then further Maitreya Maharishi says, along with that, Brahmadeva also created the Chaturhotra, that is the kriyas that are done in a yaga, and also all the Upavedas, the Naya Shastras, the 4 ashramas and their vrittis, and also the 4 legs of dharma. And now Vidura asked a question, from which of his faces did he create the 4 Vedas, and what were the other parts of his body from which he created the other Upavedas and so on. And so now Maitreya Maharshi began describing that. He says, from the eastern, southern, western and the northern faces, in that order he created the 4 Vedas, which are the Rig Veda, Yajur Veda, Sama Veda and the Atharva Veda. And in the same order he also created the Chaturhotra, which is Shastram, Ijja, Stutistomam and Prayashchittam. These are the prakriyas or the kriyas that are done in a yaga. He also created Ayurveda, Dhanurveda, Gandharva Veda, which is the science of music, and also Sthapatyam, that is the architecture, and from all the 4 phases in that order he created them. And then he created the Itihasas and the Puranas, which are known as the Panchama Veda, that is the 5th Veda. He created these Itihasas and Puranas from all his phases, and from each of his phase in the same order he created 2 yagas in each phase, and he gives the names of those yagas, Shodashi and Ukta from the first eastern phase, and then Purishi and Agnishtoma, and then Aptoryama and Atiratra, and then Vajapeya and Gosava. And then he created the 4 legs of dharma, that is Vidya, Danam, Tapaha and Satyam. Here Vidya refers to the Atma Vidya, which gives purity to a person, and Danam refers to Abhaya Danam, that is compassion to all living beings, which is also Daya. So these are the 4 legs of dharma which correspond with Tapaha, Shaucham, Daya and Satyam, which we have already referred to in the first skanda. And then he created the 4 ashramas, the Brahmachari, Grihastha, Vanaprastha and Sannyasi from his 4 phases, and also their 4 vrittis, that is the way of living. And he says in each of these 4 ashramas there are 4 further subdivisions in the manner in which they spend their life. And so for the Brahmachari he created the 4 types of living, that is Savitram, Prajapatyam, Brahmam and Brihat. And for Grihasthas, Varta, Sanchaya, Shalina and Shiloncha. And for Vanaprasthas, Vaikhanasa, Valakhilya, Audumbara and Penapaha. And for Sannyasis, he says Kutichaka, Bahudaka, Hamsa and Nishkriya. So he created all these. And then the 4 Shastras, that is Anvikshiki, Trayi, Varta and Dandaniti from his 4 phases in the same order. And then he created the 4 Vyahritis, that is the 4 Shabdas that are uttered when one recites the Gayatri mantra. And then he says how he created all the Chandas in Vedas, that is the meters, the various types of meters that are used in the Vedas. He says Ushnik, that meter was created from the hairs on his body. The very important meter Gayatri was created from his skin. Trishtup was created from his flesh, and Anushtup, which is also a very famous meter, which is the meter in which most of the Bhagavata shlokas are there, like the shloka wherein we say Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nandagopa Kumaraya Govindaya Namo Namaha. So this is in Anushtup meter, and this meter was formed from his sinews, and the meter called Jagati was formed from his bones, Pankti from his marrows, and Brihati from his life breath. And then he says how the alphabets of Sanskrit language were formed. He says all the consonants were formed from the life breath of Brahmadeva, that is his consciousness, and all the vowels from his body. And then he says about the Sapta Swaras, that is the 7 notes in music, Sa, Ri, Ga, Ma, Pa, Da and Ni. They were formed from his body when Brahmadeva was recreating. And he says this Brahmadeva is the form of Vaikhari, the Vyakta Shabda, the manifest sound, and in the form of the unmanifest sound he is the Pranava. And above him is the Supreme Brahman, who is in the form of Bhagavan, who is beyond everything, and also he possesses unlimited powers. And after saying that, he says, I had told you that Brahmadeva had left his previous body and taken up another body, isn't it? Now Brahmadeva sat and pondered as to how to multiply creation further. He was very worried. He thought,
I have created all the Prajapatis, but still I see that creation is not growing in the manner that I wish it to grow. And I feel that there is something that is blocking it, some fate that is blocking this. He says, Daivam atra vighatakam. So Brahmadeva prayed to God to help him in this process of creation. And as he was praying, his body got divided into two, into a male and a female, who were Swayambhuva Manu and his wife Shatarupa. So these were the first human beings who were created by Brahmadeva. And as a couple, they started begetting progeny. They begot 5 children, 2 sons and 3 daughters. The 2 sons were Priyavrata and Uttanapada, and the 3 daughters were Akuti, Devahuti and Prasuti. Maitreya Maharshi says he got Akuti married to Ruchi Prajapati, Devahuti to Kardama Prajapati, and Prasuti to Daksha Prajapati. And with this ends the 12th chapter, which is what we learned today. Let us meet in the next session when we learn the 13th chapter.